இது பாருங்க, இதுதான் சிங்க் சேம்பர் மிஷின். இப்படிதான் நாங்க பேக் பண்ணி அனுப்புறது எல்லா கஸ்டமருக்கும். இது வந்துட்டு நாங்க இப்படிதான் கட்டி அனுப்புவோம். ஏன்னா கீழே இருந்தா அது வந்துட்டு பட்டு மேபி கிராக் ஆக சான்சஸ். ஏன்னா இது அக்ரிலிக் ஷீட். ஸோ என்ன பண்ணுவோம், இதோட மேல வச்சுட்டு தான் சேர்த்து கட்டுவோம். ஃபர்ஸ்ட் இது கட் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் இது கட் பண்ணிக்கோங்க. இது யாரோ ஒரு ஆள் பிடிக்க வச்சுட்டு அப்பதான் இது கழட்டுங்க. ஃபர்ஸ்ட் இது எடுத்துட்டு நான் எப்படின்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் வந்து லைட்டா நீங்க அந்த பக்கம் பிடிச்சீங்கன்னா அந்த பக்கம் அந்த பிடிச்சாலே போதும், வந்துடும் உங்களுக்கு. இந்த ஒயர் இருக்கும். ஸோ ஒயரை நிதானமா வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ எடுக்கும்போது அதை டச் ஆகாம எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த கேப் வந்துடும் பாருங்க. ஸோ இப்போ இது எடுத்த மாதிரி இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்துடும். நீங்க செப்பரேட்டா இங்க ஃபிக்ஸ் ஆல்ரெடி 6 ஆல்ரெடி ஹோல்ஸ் ஃபிக்ஸ் இருக்கும் பாருங்க. இதுல 6 ஹோல்ஸ் ஃபிக்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல அந்த மேட்சிங் இருக்கும். ஆல் போல்ட். ஃபர்ஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க, அப்புறமா நீங்க இதை ஃபிக்ஸ் பண்ற மாதிரி வரும். இப்போ இந்த ரோலர் பேஸ் அசம்பிளி வந்து இதுல ஃபிட் பண்ணணும். இந்த 6 ஸ்க்ரூ இருக்குல, 6 ஹோல்ஸ் இருக்குல மேட்ச் பண்ணணும். இந்த மாதிரி இந்த பிளேட்டை தூக்கிட்டு லைட்டா தூக்கிட்டு நீங்க போட்டீங்கன்னா டைட் கரெக்டா வந்துடும். ஸோ அப்புறம் டியூபர் ஸ்பேனர்ல போட்டு டைட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஸ்பேனர் சைஸ் வந்து 10. இதை மெதுவா கட் பண்ணுங்க. இதை கட் பண்ணும்போது நீங்க ஜஸ்ட் இதை பார்த்துன்னு பண்ணணும். கீழே ஒரு ஆள் பிடிக்க சொல்லிட்டு இதை கட் பண்ணுங்க. கட் பண்ணியாச்சு பாருங்க. அது கட் பண்ணணும், கொஞ்சம் கீழே அப்படியே இறங்க பாருங்க. இப்போ அப்படியே பிடிச்சி கீழே ஜஸ்ட் கீழே அப்படியே டக்குன்னு கீழே வச்சா போதும். ஏன்னா மோட்டருக்கு கீழே. ஸோ மோட்டருக்கு தைச்சாவும் அப்படியே எடுக்கணும். உங்கள் மோட்டர் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஸோ மோட்டர் டச் ஆகாமல் எடுக்கணும். ஸோ சைடில் வச்சுருங்க. அவ்வளோதான். இது கொஞ்சம் சேஃப்டியாக வைக்கணும். என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் உடையிற வாய்ப்பு உண்டு. இப்போ இங்கே பாருங்க, ஸ்க்ரூஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணிக்கணும். ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணிட்ட அப்புறமா நீங்கள் அந்த பேஸை வந்து டூமை வந்து மேலே வைக்கிற மாதிரி. இப்போ ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுவாங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூ எடுத்துக்கணும். ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிக்கணும். இந்த பக்கம் 2 கொடுத்துருப்பாங்க, திருப்பி அந்த பக்கம் 2 கொடுத்துருப்போம், திருப்பி அப்புறம் இந்த பக்கம் 2 கொடுத்துருப்போம். இதை நீங்கள் கட்டும் போது இங்கே நாங்கள் ஆல்ரெடி நாட் போட்டு வச்சிருப்போம். இந்த நாட் ரிமூவ் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த நாட் எப்போ ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் மொத்தமாக இந்த டூம் உட்கார வச்ச அப்புறமா இந்த நாட் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் நாட் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த லிவர் மேலே தூக்கிக்கும். ஸோ அதால் இந்த நாட் என்ன ஆகுது, அது அப்படியே இருக்கட்டும். இந்த முடிச்சு என்ன போட்டிருப்போம் அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் எல்லாம் ஃபினிஷ் பண்ண அப்புறமா நீங்கள் இதை கேட்குற மாதிரி வரும். இப்போ நீங்கள் டூம் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இப்படி செட் பண்ணுங்க. ஏன்னா கரெக்டாக இந்த த்ரெட்டிங்கு ஹோல்ஸ் போட்டதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். சப்போஸ் மேட்ச் ஆகலன்னா அது திருப்பி உல்டா பண்ணணும். இன்னொரு பக்கம் போட்டு இப்போ இது நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். அப்புறம் கேட்டோன்னே டூம் மேலே வந்து வச்சுப்போம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கையை ஜஸ்ட் அதில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி லைட்டாக புஷ் பண்ணணும். இப்படி புஷ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் இப்படி இதோ சீட் பாருங்க. இப்போ சீட்
இப்போ உங்களுக்கு கரெக்டாக ஹோல் மேட்ச் இருக்கும் பாருங்க. இந்த ஹோல் மேட்ச் இருக்குது கரெக்டாக. சப்போஸ் மேட்ச் ஆகலன்னா இதை திருப்பி தூக்கி மறுபடியும் திருப்பி போடுங்க. ஆமாம், இது இருக்கிறத மேட்ச் சேம் ஆகும். டைப்பே இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம், சப்போஸ் இங்க ஹோல்ஸ் மேட்ச் ஆகலையா, எதுலயும் மேட்ச் ஆகலன்னா இதை தூக்கிட்டு அப்படியே உல்டா உல்டா பண்ணி பண்ணி திருப்பி போடணும். அப்படியே உக்காதீங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணோம், இப்போ எல்லாத்துக்கும் ஸ்க்ரூஸ் போட்டுடணும் மறுபடியும். இது வந்துட்டு சும்மா ஸ்கிராச் ஆகக்கூடாதுன்னு இந்த பேப்பர் போட்டு அவங்க கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரியலன்னா இதை கிழிச்சிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது மெயினாக ஸ்கிராச் ஆகக்கூடாதுன்னு தான் இருக்குது. இது இந்த ஒன்றும் யூஸ் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஸ்கிராச் ஆகக்கூடாதுன்னு போடணும். சப்போஸ் உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு தெரியலன்னா இதை கிழிச்சிடுங்க, எடுத்துடுங்க, ப்ராப்ளம் இல்லை. எடுத்து யூஸ் பண்ணணும். நீங்கள் ஃபிட் பண்ண அப்புறம் அதை கிழிச்சிக்கலாம். அதே மாதிரி சைடும் அதே மாதிரி தான் உங்களுக்கு கிழிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்க, கிழிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் கிழிக்கிற மாதிரி தான் கிழிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஒரு ஸ்ட்ரிங்கிங் வருதா இல்லையான்னு தெரியுது. உங்களுக்கு இந்த டிரான்ஸ்பரண்டாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நீங்கள் இதை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பட் என்னன்னா நீங்கள் ஃபிட் பண்ணிட்டு தான் கிழிக்கணும். அதுக்கு முன்னாடி கிழிச்சிங்கன்னா ஸ்க்ராச்சஸ் வர வாய்ப்பு. இங்க பாருங்க, இங்க நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பிளேட் ஓப்பன் ஆகும். அதாவது சுவிட்ச் பாருங்க, இப்போ இங்கே ப்ரெஸ் பண்ணும்போது சுவிட்ச் டச் ஆகும். ப்ரெஸ் பண்ணுங்க, விடுங்க. இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது டச் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த பிளேட்டை ஃபுல்லாக அப்படி ஓப்பன் ஆகிறதும் லைட்டாக க்ளோஸ் ஆகிறதுக்கும் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக இறக்குனீங்கன்னா நீங்கள் இந்த லிவர் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஃபுல்லாகவே தூக்கும். இது லைட்டாக ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கிறதுனால ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ண உடனே லைட்டாக தான் ஆகும். ஜஸ்ட் லூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கீழே இருக்கணும். அவ்வளோதான். ஸோ பாருங்க, மேலே கீழே இறக்கலாம். இப்போ பாருங்க, கீழே இருக்கணும் அவரு. இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது முன்னாடி விட இப்போ கொஞ்சம் நல்லா ஓப்பன் ஆகும். பாருங்க, ஃபுல் ஓப்பன் ஆச்சா? அப்போ பாருங்க, ஃபுல் ஓப்பன் ஆகும். அவ்வளோதான். இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இங்க பாருங்க, இந்த கிரில் வந்துட்டு எடுத்துக்கலாம், ரிமூவ் பண்ணலாம், மறுபடியும் வைக்கலாம். இங்க 4 போல்ட்ஸ் கொடுத்துப்போம். 4 கார்னர்ல 4 போல்ட்ஸ் கொடுத்துப்போம். இங்க ஃப்ரண்ட், இங்க 2 கொடுத்துப்போம். உங்களுக்கு என்ன ஹைட் இருக்கோ, சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப டீப்பா போகணும், இன்னும் கொஞ்சம் பெரிய ஐட்டமா பண்ணணும்னா இது கையிலே வச்சிருப்போம். இது நார்மலா எடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஹைட் வேணுமோ அதை எடுத்துட்டு நெக்ஸ்ட்டுக்கோ இல்லை இதுக்கு நெக்ஸ்ட்டுக்கோ 4 பக்கமும் நீங்க மாத்திக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இப்படி வைக்கணும். 4 போல்ட் மேலேயும் உக்காரும்.